இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நல்ல கலர் மாதிரி வரணும். உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் நான் இந்த டெக்னிக்கை சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட வந்துட்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து காஷ்மீர் சில்லி சேர்த்து கொஞ்சம் கலர் வரும்னு சொன்னாங்க. தேவையான அளவுக்கு காஷ்மீர் சில்லி, அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மட்டன் மசாலா ஆச்சி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற மீல் மேக்கரை வந்து சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கரை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருப்போம். பட் அந்த தண்ணி வடிச்சு எடுத்தோன்னே உப்பு கொஞ்சம் போயிடும். ஸோ கடைசியாக லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மீல் மேக்கரில் இருக்க எக்ஸஸ் வாட்டருமே கொஞ்சம் பிரிஞ்சு வரும். தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்துட்டு அந்த தண்ணி எல்லாமே வற்றினதுக்கு அப்புறமா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரையாக வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. கடைசியாக இறக்கும் போது பெப்பர் போட்டு இருக்குங்க.